ஹாய் எல்லாம் வணக்கம் லவ்லீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் நிம்மி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ட்ரீம்ஸ் ஃபார் விசன் கிங்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி மே 1 இல்லையா? இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே பாப்பா. எப்பவுமே நல்லா ஹாப்பியாக சூப்பராக இரு, எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நீ நிறைய பெயினை கோத்ரூ பண்ணிகிட்ருக்க உன்னோட லைஃப்பில். ஸோ அதெல்லாம் இல்லாமல் நல்லா ஜாலியாக ஸ்மைல் பண்ணிகிட்டே இப்போ இந்த ஒன் ஷாட் உனக்காண்டி நான் போடுறேன். ஸோ உனக்கு பிடிக்குமா இல்லைன்னா தெரியாது, என் மைண்டில் என்ன இருக்கோ அந்த கண்டென்ட் வச்சு நான் இந்த ஒன் ஷாட் உனக்காண்டி ஜிம்னு வச்சு. ஐ லவ் யூ பாப்பா, லவ் யூ ஸோ மச். இத்தனை வருஷம் என் கூட இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் உன்னை நேரில் சீக்கிரம் பார்க்கணுன்ட்டு காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். பாப்பா, மிஸ் யூ, லவ் யூ ஸோ மச். ஓகே, இப்போ நம்ம ட்ரீம்குள்ளே போகலாண்டா. அதுக்கு முன்னாடி யாரும் பார்க்காமலாம் இருந்துடாதீங்க. இது கொஞ்சம் நல்ல ஒரு மாதிரி செட்டில்டாக ரொமான்டிக்காக அண்ட் க்யூட்டாக காமெடியாக போகும். ஹாட் கண்டென்ட் இல்லைன்ட்டு இது பண்ணிடாதீங்க. இருக்கும் ஓரளவுக்கு இருக்கும். ஓகேடா, இப்போ நம்ம ட்ரீம்குள்ளே போகலாம். அக்கா பொண்ணு. ஸோ இது எனக்கு இந்த மாதிரி ஒரு ஜேர்னலில் ஜிம்மிங்க்கு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அதனால தான். ஓகேடா பாப்பா, ட்ரீம்குள்ளே போயிடலாமா? ஸோ நீங்கள் உங்களோட மாஸ்டர் டிகிரிலாம் அப்ராடில் முடிச்சுட்டு இப்போது வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. நானும் அப்பத்தில் நிற்கிறேன். இந்த பையன் எங்கே போய் தொலைஞ்சானே தெரியலையே. ஃபோன் போடுறீங்க ஜங்குக்கு. டேரமாடு எங்கடா இருக்க? அம்மோ, வந்துட்டே இருக்கேன்டி. எங்கே நிற்கிறேன்னு எனக்கு தெரியல. ஏய், சீக்கிரம் தொலைனாயே. ஐயோ, வீட்டில் எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்கடா. வரேண்டி ஒரு நிமிஷம் ரெடி, பார்த்துட்டேன்டி இதோ வரேண்டி அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி வரான். ஸோ நீங்கள் ஜங்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீங்கள் சின்ன வயசுலேருந்தும் சரி இப்போவும் சரி ஒன்றா தான் இருக்கீங்க. ரொம்ப உங்களும் ஒரு சூப்பர் பாண்டிங்கு ஃப்ரெண்டு. அதையும் தாண்டி நல்ல ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லிட்டேன். ஸோ அவனை உங்களை பார்த்துக்கிட்டே வரான். ஏய் என்னாடி திட்டுற ஃபோனை பண்ணி? பின்ன என்னடா, நானும் 2 மணி நேரமாக ஒரு இடத்துல நிற்கிறேன். அப்படியே விட்டு போயிடுறது. அப்படி யார்டா பார்க்க போனேன்? அது அது அந்த பொண்ணு தான். அதாண்டி. யாருப்பா? அன்றைக்கி கூட்டிகிட்டு போய் ஹோட்டலில் முடிச்சு விட்டிய அவளையா? ஏய், உனக்கு எப்படி தெரியும்? ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. இங்கே வாங்க கொஞ்சம். ஏய், வலிக்குது. ஏய், காதடி அம்மோ வலிக்குது அம்மோ. இரு, நானும் பார்த்து தான் இருக்கேன். நீ ஒரு நாளை போல ஒழுங்கா இல்லை. ஒரு பொண்ணு கூட ஒரு நாள் சுற்றுற. மாட்டிக்கிட்டே சொல்லி விட்டுருவேன் நான். ஏய், அப்படிலாம் பண்ணாதடி. வெளியூருக்கு வந்தோடனே திமிராயிடுச்சா உனக்கு? ஏய் இல்லடி, வலிக்குதுடி, கையேறி அட்டிங்கோ. நல்லா இதெல்லாம் சொல்லிட வேண்டாம். இரு சொல்லி வைக்கிறேன் நல்லா ஆண்டிக்கிட்ட. அப்படி சொல்லிவிட்டு நீங்களும் ஜங்குக்கும் சண்டை போட்டுட்ருக்கீங்க. இப்படி தான் 2 பேரும் செம்ம ஃபன் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இப்படியே நீங்கள் ஃப்ளைட்லேயே ஏறி உட்காந்தாச்சு. நீங்கள் அப்படியே அந்த விண்டோ சைட் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே ஏதோ யோசிச்சுட்டு வந்துட்டே இருக்கீங்க. ஏய் நாடி யோசனையாக இருக்க? ஒன்றும் இல்லைடா. ஏய் இல்லையே, நீ இப்பெல்லாம் இருக்க மாட்டியே. நடி கதை. ஒன்றும் இல்லை. ஏய் ஜிமினா, அவனை நினச்சிட்ருக்க. ஒரு ஒன்று தாண்டி. ஒன்றும் இல்லை. என்ன அப்போ அப்படி நான் அவளை பற்றி கேட்டவுடனே அப்படி பின்னாடி பேக்ரவுண்டில் சாங்லாம் ஓடிப்பான். அவன் கண்ணு முன்னாடி வந்திருக்கோம்ல. ஜங்கு கம்மிடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் வெக்கப்பட்டு சிரிச்சுட்டு எங்கேயோ பார்த்துட்ருக்கீங்க. ஐயோ, இவளை வச்சுக்கிட்டு அப்படி சொல்லிட்டு அங்கேயும் வீட்டுக்கு போய் இறங்கியாச்சு. ஸோ எல்லோரும் ஆரத்தி எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஜங்குக் வீட்டில், அப்புறம் உங்கள் வீட்டில். ஸோ 2 பேர் வீட்லேயும் ஒன்றா நின்றுட்டு உங்களை வெல்கம் பண்ணுறதுக்கு நின்றுட்டுருக்காங்க.
காரை விட்டு இறங்கினோடனே ஓடி போகிறீங்க. அம்மா ஆண்டி அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறீங்க. அடடா நம்ம பசங்க ரொம்ப நல்லா வளர்ந்துருச்சு 5 வருஷத்தில் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு க்யூட்டாக உங்களை சொடக்க எடுத்துகிட்டு வெல்கம் பண்ணிகிட்ருக்காங்க. அம்மோ அப்படியே ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி மாறிட்டேன். சரி சரி மாறிட்டேன், சீக்கிரம் ஆர்த்தியோட எனக்கு தூக்கம் வருது அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. பார்த்தா வீட்டில் எல்லாரும் இருக்காங்க. நீங்கள் ஒரே ஆள் மட்டும் தான் தேடுறீங்க. எங்கே இவன் போனா, இவனுக்கு காணுமே அப்படின்ற மாதிரி. ஐயோ எங்கே போனான்னு தெரியலையே எங்கள் மாமா. ஸோ உங்கள் 2 பேருக்கு ஆர்த்தி எடுத்துட்ருக்காங்க. நீங்கள் உங்கள் கண்ணு பாட்டுன்னு தேடிட்டே இருக்கு. ஸோ ஜங்குக் யார்டி தேடுற? யாரை தேடுவேன்? எங்கள் மாமனை தான். இவ்வளோ பேரை விட்டுட்டு இப்போ அவனை தேனர் வச்சுக்கேன். இதனால் நோண்டுவாங்கடி, நீ விடு. தூங்க 2 பேரும் வந்ததுலேருந்து தொட பேசிகிட்டே இருக்கீங்க. உள்ளே வாங்க, இப்போ நாங்கள் தான் பேசணும், நீங்கள் இத்தனை நாள் பேசுறது போதும் அப்படி சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் 2 பேருமே உள்ளே போகிறீங்க. ஸோ உள்ளே போயிட்டு வயன் எல்லாரும் உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் உங்கள் மாமாவை தேடிட்டே இருக்கீங்க. இப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. நீங்கள் வந்து வாய் விட்டு கேட்குறீங்க உங்கள் மம்மிக்கிட்ட, அம்மா ஆமாம் மாமா எங்க? மாமாவா? மாமா மேலே தூங்குறாண்டி. அது வரவே வராதா? நான் ஊரில் இருந்தானே வந்திருக்கேன், கொஞ்சமாச்சும் என் மேலே பாசம் இருக்கா அதுக்கு? அவன் தலைவலியில் திரிஞ்சிட்ருக்காண்டி. தலைவலியா? என்னவா அவருக்கு தலைவலி? அவன் ஏதோ 2 நாளா என்னாச்சு? எவளாச்சும் டார்ச்சர் பண்ணுறாளா எங்கள் மாமனை? ஆமாண்டி, ஏதோ ஒரு பொண்ணு கட்டிக்கொண்டு ஒரே டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காளாம். இவனுக்கு ஒன்றும் மைண்ட் சரியில்லை, அதனால் அவன் நைட்டெல்லாம் தூங்கலை, இப்போ தான் தூங்குறான். எந்த சண்டால சிரிக்கி தெரியலையே. இப்போ பார்த்தாலும் எங்கள் மாமன் இதெல்லாம் வந்து சொல்லிகிட்டே இருக்கா. எவ்வளாச்சும் வந்துடுறா, என்ன சேர விட மாட்டாளுங்க போலியே அப்படி சொல்லிட்டு புலம்பிட்டே உட்காந்துட்ருக்கா. அப்போ ஜங்குக், நாடி உன் மாமனை பார்க்க போலியா? எப்படி எஞ்சி போகிறது? இவ்வளோ பேர் நம்மளை சுற்றி உட்காந்துட்ருக்காங்க, இப்போ நான் மட்டும் எஞ்சி தனியாக போகணுன்னு வச்சுக்கேன், சிரிப்பாங்கடா. தெரியுதுலடி, அப்போ மூடிட்டு உட்காரு. அப்புறம் இதுக்கு என்னை போட்டு நோண்டிகிட்ருக்க? மூடிட்டு உட்காருடி. ஸோ இப்படியே ஒரு 20 minutes போகுது. ஸோ நம்ம ஜிம்மின் மேலேருந்து கீழே இறங்கி வருவான். உங்களை பார்த்தோன்னே செம்ம ஹாப்பியாக எனக்கு. ஸோ இப்போ வரைக்குமே அம்மு வந்து அவன் கண்ணுக்கு வந்து ஒரு குழந்த மாதிரி, அவ்வளோதான், வேறு எதுவுமே அவன் தாண்டி பார்க்க மாட்டான். ஸோ பட் நீங்கள் அப்படி கிடையாது. சின்ன வயசுலேருந்து மாமனை கட்டிக்கு போகிறேன் அந்த மாதிரி இந்த மாதிரி. உங்கள் வீட்டில் ஒரு கேள்வி இருக்கும், அந்த கேள்வியை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஸோ எல்லார் வீட்லேயும் ஒரு பொதுவாக ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? ஸோ ஆசை காட்டி நீங்கள் வந்து இப்போ ஜிம்மின் மேலே செம பைத்தியம், ரொம்ப பைத்தியம், அவன் தான் எல்லாமேன்ற மாதிரி. ஸோ உங்களுக்கும் அவனுக்கும் வந்து ஏஜ் கேப் வேறு கொஞ்சம் நிறையா இருக்குமா. ஸோ அம்முக்கு வந்து அவங்க மாமனா உசு, அவ்வளோதான் அந்த மாதிரி. ஸோ அம்மா அப்படி பார்த்துட்டே இருக்கா, ஒரு மாதிரி அப்படியே சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்ருக்கா. குட்டி எப்படி வந்த, இங்கே வா மாமா அப்படி சொல்லிட்டு ஓடி போயிட்டு அவன் உட்காரான், போய் மடியிலே உட்காந்துக்கிறா. ஏம்மோ எப்போ வந்த? இப்போ தான் வந்தேன். எப்படி போச்சு படிப்புலாம்? நல்லா போச்சு, சூப்பராக போச்சு. சரிடி, சரி போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வா, நம்ம எங்கன்னா வெளியே போகலாம். நிஜமா வா, போகலாமா? போகலாமே அப்படி சொல்லிட்டு அவன் சிரிக்கிறான். ஸோ நீங்களும் பார்த்து சிரிச்சிட்டு ஓகே நான் போயிட்டு வரேன், ஜங்க பாய். ஊரில் இருக்கிற வரைக்கும் என்னையை பூச்சி தொங்கிட்டு தெரிஞ்சிச்சு, இங்கே வந்த உடனே அப்படியே பல்ட்டி அடிச்சிச்சு. உடனே நம்பவே கூடாதுரி துரோகி நாயே அப்படி சொல்லிட்டு அவன் உட்காந்து பார்த்துட்ருக்கான். ஒயன் நானும் வரேன்டி வந்து தாளை அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறீங்க. ஸோ ரூமில் போய் 2 பேரும் கட்டளை டமாலும் விழுறீங்க. ஐயோ பேசி சமாளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சுல. நான் வர போய் குளிக்கணும், மாமா வேணும் வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. போய் தொலை போ. நான் தாண்டி நீனு என்னடா சும்மா ஒன்றும் இல்லை. இப்போலாம் என் கூட பழக மாட்டேன்ல, இனிமேல் என் கூட பேச மாட்டேன். இப்படியே மாமான்னு மாமா பின்னாடி தெரிய வேண்டியது தான். பின்ன இல்லையா? அவன் ஏன் மாமாடா. இங்கே பாரு, உங்கள் மாமனுக்கு வயசு 32 கிட்ட ஆகுது.
எப்போ கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு தெரியாதுடி. நீ வேற எப்போ கல்யாணம் பண்ணிடணுமாடி அவனை? ஏன் ராசா, நீ என்னை மடக்கலான்னு பார்க்குறியா? கொன்னுடுவேன். அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை தூக்கிட்டு போய் அவனோட கழுத்தில் வச்சு நெருக்கிறீங்க. இல்லடி, வலி எதிரி வயன் அம்மோ வலி இது கையெடு. நீ யாருன்னு எனக்கு தெரியும்டா பொறுக்கி. நைஸாக என்னை மடக்கலான்னு பார்க்குறேன். அதெல்லாம் முடியாது என்ன? ஏய் போடி, உனக்கு எனக்கு வேணவே வேணாம். நீனு இதுதான் நீனு நாளைக்கு இன்னொரு பொண்ணு பார்த்துட்டு போயிடுவேன். சரி, சும்மா அவன் மேலே ஒரு கண்ணு இருக்கும் கண்ணை நோண்டி கையில் கொடுத்துருவேன். அப்படி சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் ஃபன்னாக பேசிவிட்டு நீங்கள் போய் குளிச்சுட்டு வந்து அப்படியே ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு ஸோ ஜிம்மின் கூட வெளியே போகலான்ட்டு ரெடி ஆகிட்டீங்க. அம்மோ என்ன மாமா? ஒன்றும் இல்லடி. அப்புறம் எதுக்கு கூப்பிட்ட? ஒன்றும் இல்லை நீ எப்போவுமே இப்படிதானா, இல்லை என்கிட்ட மட்டும் இப்படி பேசுகிறேன்னு பார்க்குறேன். நான் எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருப்பேன் மாமா. ஏன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை. நான் உன்னை சின்ன வயசில் எப்போ பார்த்தனோ அதே மாதிரி தான் இப்போது எங்கள் அணுகு தெரியுறேன். அப்படியா? ஆனால் நான் எனக்கு நல்லா வளர்ந்துட்டேன். உன் கண்ணுக்கு தானே கொஞ்சம் குழந்த மாதிரி தெரியுன்னு நினைக்கிறேன். நீங்கள் அவனோட கண், அவனோட நோஸ், அவன் லிப்ஸ் அப்படி சொல்லிட்டு ஒன்று பார்த்துட்டே இருக்கீங்க. அதை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கு. மாமா டாடி, நீ ரொம்ப அழகாக இருக்க. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? வாயாடி நீ, வா போகலாம் அப்படி சொல்லிட்டு அவன் ஒரு மைண்டில் எடுத்துக்கல. ஸோ நார்மலாக சொல்கிறான் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். எல்லாம் வெளியெல்லாம் சுற்றி காத்துட்டு வேறு லெவலில் எனக்கு என்ஜாய் பண்ணியாச்சு உங்கள் ஜெமின் மாமா கூட. ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு அவன் பாட்டுன்னு உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கான். நீங்கள் போயிட்டு பக்கத்தில் ஒரு குட்டி ஷார்ட்ஸ், மேலே ஒரு குட்டி டிஷர்ட்டு அதை போட்டுட்டு போய் அவன் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு, ஏய் நாடி இது காரமோ ட்ரெஸ்ஸு? அம்மா இது நைட் ட்ரெஸ்மா, இப்படி தான் இருக்கும். பா இதுக்கு நீ போடாமே வந்து உட்காந்துருக்கலாம். ஸோ ஜிம்மின்னு பார்த்து சரிப்பான். மாமா நீயும் சேர்க்கிறியா? நீ வாங்கி கொடுத்த ட்ரெஸ் தான் இது. ஏன்டி இது எப்போ வாங்கி கொடுத்தேன்? நான் எயித்து படிக்கும் போது வாங்கி கொடுத்தேன். இன்னமும் வச்சுருக்க. காலேஜ் முடிச்சுட்டு என்ன தாண்டி பண்ணுறேன் நீனு? நான் வயசாகுது உனக்கு இப்போ போய் இந்த ட்ரெஸ்லாம் போட்டுட்ருக்கேன். நல்லா தானே இருக்கு மாமா, போ, எனக்கு இது பிடிச்சிருக்கு. சரி விடுக்கா, அவள் போட்டுக்கிட்டோம். டேய் நீ கொடுக்குற இடம் அவள் பாரு, நல்லா இப்போ மண்ணில் ஏறி உட்காந்து ஒரு நாள் ஆட போகிறா. அப்போ பார்த்துக்கோ, நான் அதை பார்த்துக்கிறேன், நீ போ அப்படி சொல்லிட்டு உங்களை கன்னத்தில் கிள்ளி, நீ எப்படி வேணால் ரெடி சொல்லணும், நான் மாமா பார்த்துக்கிறேன் உன்னை. மாமன் தான் அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் ஹக் பண்ணிவிட்டு உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. மாமா டாடி, எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? ஒன்றும் இல்லை, நீ யாரையாச்சும் லவ் பண்ணுறியா? ஏண்டி இந்த அளவுலாம் பேசுறியா நீ? சொல்லு மாமா, யாரா லவ் பண்ணுறியா? ஏன் கேட்குற? ஒன்றும் இல்லை, நான் போய் தூங்குறேன், தூக்கம் வருது. போய் தூங்கு. ஸோ அப்படி சொல்லிட்டு உங்களே பார்த்துட்ருக்கான். ஸோ அவன் இன்றைக்கி உங்களை ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறான். ஸோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியுறீங்க அவன் கண்ணுக்கு. ஸோ நல்லா வளர்ந்துட்டீங்க இல்லையா? நீங்கள் 10th முடித்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு போயிருப்பீங்க. அங்கே போயிட்டு அப்படியே முடிச்சு காலேஜ் முடிச்சு மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு இப்போ திருப்பி இத்தனை வருஷம் கழித்து வர்றதால அவன் கண்ணுக்கு ஒரு மாதிரி நீங்கள் நியூவாக தெரியுறீங்க, நல்லா வளர்ந்துட்டீங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு மெச்சூரிட்டியாக தெரியுறீங்க. ஸோ இப்படி நைட் ஆகுது. ஸோ தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ரூமுக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மன் வராங்க. அம்மு
ஏ அம்மு. ஆஹா சொல்லு மாமா. கதவு துறடி. என்ன இந்நேரத்துக்கு வந்திருக்கு? போய் பார்ப்போம். என்ன மாமா? இல்லைவா? இல்லை, நான் சும்மா தான் வந்தேன். சரி உள்ளவா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. ஸோ உள்ளே வந்து உட்காந்துட்டு டேடி இது பெட்டு மேலே எப்படி எல்லாத்தையும் களைச்சி போட்டு வச்சுட்டு சும்மா தான் மாமா. ஒயன் என்ன மாமா? ஒன்றும் இல்லடி மாமா. உங்கள்கிட்ட ஒன்று கேட்குவா? டேடி இது நான் சொல்லாமல் தெரியல, ஆனால் சொல்கிறேன். மாமா ஐ லவ் யூ. ஹே நான் பேசுகிறேன் நீ. ஐ லவ் யூ. உனக்கு என்ன வயசு, நீ என்ன வயசு? 32 எனக்கு. மாமா ஐம் சீரியஸ். ஐ லவ் யூ மாமா, ப்ளீஸ். நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாமே ப்ளீஸ். நான் பேசுகிறேன் நீ. அதெல்லாம் என் தூங்குனீன்னு நான் போகிறேன். மாமா இல்லை, எனக்கு நீ தான் வேணும். சின்ன வயசுலேருந்து உன் பேரை சொல்லி 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 என் மனசில் ஆசையை உண்டாக்கிட்டாங்க. இப்போ நீ எனக்கு வேணும்னு தோணுது. எனக்கு பயத்தில் தான் நான் உங்ககிட்ட கேட்டேன் நீ ஒத்து போய மாட்டியான்ட்டு. பட் நீ அதே மாதிரி பண்ணுற மாமா. எனக்கு நீ வேணும் மாமா ப்ளீஸ். எனக்கு இன்னைக்கு வர நல்லா தானே இருக்கேன். உன் அம்மா தானே, உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, கல்யாணம் கட்டிக்க. இல்லை அது நான் பேசுகிறேன் நீ எனக்கு புரியல. மாமா என்ன மாமா, ஏன் மாமா இப்படி பண்ணுற? ப்ளீஸ் மாமா, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணு மாமா. முடியாது, நான் போகிறேன். கைவிடு மாமா. மாமா ப்ளீஸ் மாமா. மாமா ப்ளீஸ் மாமா. ஃபேன் மட்டும் சொல்லாத ப்ளீஸ் ப்ளீஸ். இல்லை என்ன கைவிடு, நான் போகிறேன். நீ ஏதோ மைண்ட் டிஸ்டர்பில் நினைக்கிறேன், யோசி. மாமா வரேன் சரியா? மாமா போவத. நாட்டி பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்? மாமா ஐ லவ் யூ மாமா, ப்ளீஸ் மாமா. ஒயன் தோத்துட்டு நகர பொடி. மாமா மாமா ப்ளீஸ் மாமா, என்ன வேணான்னு சொல்லாத மாமா. ஐ லவ் யூ மாமா ப்ளீஸ். ஒயன் கையெடு. இல்லை எனக்கு வேணும், நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் ப்ளீஸ். நான் கேட்க மாட்டியாடி? வேணான்னு சொல்கிறல்ல, சும்மா படுத்துங்க. நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு கோப்பம் எழுந்திரிச்சு போயிடுறான். ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. செம்மையாக அழுவுறீங்க, அவ்வளோ உட்காந்து அழுவுறீங்க. உங்களால் எவ்வளோ அழுவ முடியுமோ அவ்வளோ அழுவுறீங்க. பிகாஸ் அது ஜிம்மின் தான் உங்களுக்கு உயிர். அம்முக்கு அவ்வளோ பிடிக்கும் ஜிம்மினை. பட் இப்போது அவன் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன், அவன் வேணான்னு சொல்கிறான்னு அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது அவளுக்கு. அழுது 2-3 நாளாக ரூமில் யாரையும் சேர்க்கல. அவள் ரூம்லேருந்து எங்கேயுமே வெளியவும் போகல. ஆக்சுவலி இது உங்கள் அம்மா, உங்கள் பாட்டி, உங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியாது. ஸோ ஓகே, அவள் கொஞ்சம் டயர்டில் இருக்காள், டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு விட்டுட்டாங்க. ஸோ ஜங்குக்கு மட்டும் வருவான் உள்ளே. இப்போது நாடி ஆச்சு? ஒன்றும் இல்லை. இது அழுவுற? இது ஆண்டி சொல்லிட்டு இருந்தாங்க 3 நாளாக வெளியவே காணுமா.
யார்கிட்டையும் ஒழுங்காக பேச மாட்டியா? என்னாச்சு? ஒன்றும் ஜங்கு, கையெடு, போ வீட்டுக்கு போ. ஏய் ஒத்த என்னன்னு கேட்குறேன், அப்படி சாவச்சிடும். சொல்லு. ஜிமின் மாமாக்கு 3 டேஸ்க்கு முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணேன். ஏய் சூப்பர் ரீ. என்ன சொன்னார்? வயசு என்ன ஆகுது, ஒழுங்கா வேறு வேலை இருந்தால் பாரு, செட் ஆகாது, அப்படி இப்படின்னு என்னமோ சொல்கிறாரு. பயமாக இருக்கு ஜேகே. எனக்கு அவர் தான் ரொம்ப பிடிக்கும். நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் எனக்கு எனக்கு தெரியல, பயமாக இருக்கு. அவரை விட்டு போயிடுவாரோன்ட்டு. ஏ டாடி லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க. அவரோட வீடெலாம் போக மாட்டார். பார்த்துக்கலாம். இல்லை ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியல ஜாபு. அவர் கண்ணில் நான் பார்த்தேன். என்னை ரிஜெக்டும் பண்ண முடியாமல், ஓகே சொல்ல முடியாமல் ஒரு மாதிரி தவிச்சாரு. எனக்காண்டி ஒரே ஒரு டவுட்டை மட்டும் கிளியர் பண்ணு. இது நான் பிளான் சொல்ல, அவர் மனசில் நான் இருக்கேன்னு எனக்கு தெரியணும். ப்ளீஸ்டா. ஸோ இப்படி ஒரு 2 days போவோம். ஸோ அவன் ஒரு பிளான் சொல்லியிருப்பான். ஸோ ஆஃப்டர் 2 days ஜங்குக் இங்கே வா, ஜங்குக் வெளியே வாடா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கை கூப்பிட்டுருக்கீங்க. நம்ம ஜிமின் உங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி என்னங்க என்ன பண்ணுறா? ரெண்டு ஜங்குக்கு கூப்பிட்டுருக்கா. நான் வரோம் நமக்கு எதுக்கு? ஜங்குக் ஏய் நாடி வரேன் பேபி, இரு. பேபியா? நான் அது பேபி. சொல்லு பேபி. பேபி நானும் 3 நாளாக நீ வரல. நான் சாப்பிடவே இல்லை தெரியுமா? ரொம்ப அழைச்சி போயிட்டேன். சுச்சோ அப்படியா பேபி? நான் உனக்கு ஊட்டி விட்றேன். நம்ம நீ வெளியே போகலான்னா போகலாமா பேபி? அப்புறம் ஒன்று, நீ எனக்கு கிஸ்ஸு கொடுக்கல. மொத்தம் கிஸ்ஸா? இல்லை எனக்கு புரியல அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்முக்கு கோவம் வருது. இருந்தாலும் நீங்கள் எதையுமே கண்டுக்காத. உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பசிக்கும்னு தெரியும்ல. உன் அம்மா பாவம் தானே. நீ ஒரே ஒரு மார்னிங் கிஸ் மட்டும் கொடு, எனக்கு பசியெல்லாம் பறந்து போயிடும். அப்படியா? அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம அம்மாவோட ஃபோர்ஹெட்டில் போதுமா பேபி? இப்போ வந்து ஐயோ வெக்கமாக இருக்குது ஜங்குக்கு. எனக்கு ஐயோ வெக்கப்படுறாளே, என்ன பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு பக்கம். ஸோ இப்படியே நம்ம ஜிம்மினை வெறுப்பேற்றிட்டு நீங்கள் 2 பேரும் பைக்கில் ஏறி வெளியே போயிடுறீங்க. ஸோ ஜங்குக் உங்கள் மாமா நம்பிட்டேன்னு நினைக்கிறேன்டி. மூஞ்ச பார்த்தியா? நல்லா சுடு மூஞ்ச மாதிரி வச்சுருந்தான். அவனை வாடா போனன்னு சொல்லாத, நான் மட்டும் தான் சொல்லுவேன். ஆனால் நீ அவன் மூஞ்ச பார்த்தியா இல்லையா? ஆடலை. ஏதோ நான் உன்னை அப்படி தூக்கிட்டு லவுட்டிட்டு போகிற மாதிரி எப்படி எப்போலேருந்து பார்த்துட்ருக்கான். இதுலேயே தெரியலையாடி அவன் மனசில் இருக்கான்ட்டு? அவன் என் மனசில் தான் இருக்கான். அவன் மனசில் நான் இருக்கேன்னா இருப்படி, அதுதான் சொன்னேன். எனக்கு இதெல்லாம் பத்தாது ஜங்குக். தெரியணும் அவன் என்ன தான் கன்ஃபார்மாக லவ் பண்ணுறேன்னு தெரியணும். அதுக்கு என்ன தான் பண்ண? அது என்னாடி பண்ணுறது? நீ தான் பிளான் சூப்பராக போடுறல, எதனா ஒன்று பண்ண ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு ஃபன் பண்ணிவிட்டு பேசிகிட்ருக்கீங்க. ஸோ அதே மாதிரி ஈவினிங் டைம் ஒரு 5:30 அந்த மாதிரி இருக்கும். ஸோ உட்காந்துட்டு உங்கள் அம்மா வந்து இந்த வேர்க்கடலை அந்த இதெல்லாம் வச்சு ஒரு சாமிக்கு படைப்பாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் படித்து ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு பிளேட்டில் வச்சு உங்கள் எல்லாருக்கும் சாப்பிட கொடுக்குறாங்க. ஜங்குக் இந்தா ஓயன் இந்தா சாப்பிடு. ஜிமின் அக்கா என்ன வேணாக்கா. ஏன்டா இன்னைக்கு காலையிலேருந்தே நீ தலைவலியில் சுற்றிட்டுருக்க?
என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லைவா, நல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டு அம்மு பார்த்து முறைச்சிட்டு ஜேகேவை பார்த்து ஒரு முறைச்சிட்டு உட்காந்துட்ருக்காரு. ஸோ இங்கே மாமா நல்லா இருக்கா, கொடு நான் சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு அவன் தட்டிலேருந்து ஒன்று எடுத்து நீங்கள் வாயில் போட்டு மெண்டுட்ருக்கீங்க. ஐயோ உனக்கு கொடுத்துருக்குறாங்களடி, அதில் தின்னு பாரு, தட்டிலேருந்து எடுக்கிறதுலாம் திட்டுது. ஜவுக்கு நீ ஊட்டி விடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஆகாட்டுறீங்க. அவன் ஊட்டி விட்றான் அவங்களுக்கு. பாரு இப்படி இருக்கணும் பேபி, நீ ஊட்டி விடு பேபி, அவன் கிடைக்கிறான் அவனா ஒத்தா டென்ஷன் ஆகுது எனக்கு அப்படி சொல்லிட்டு வெறுப்பாகிறான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒன்றுமும் சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல, அதே மாதிரி உட்காந்துட்ருக்கான். தலை வலிக்குது எனக்கு. நான் நாளைக்கு ஊருக்கு கிளம்புறேன், நான் மேலே போயிட்டு வரேன்ன. என்னடா திடீர்னு? நில்லடா ஜிமின், ஜிமின். ஐயோ போயிட்டான். நீங்கள் 2 பேரும் ஹைஃபை போட்டுக்கிட்டு கன்ஃபார்ம் பத்தாதே, வேறு எதுனா பண்ணணுமே. அவன் எங்கே இருக்கான்? உடனே ஓடி போயிடுறான், நான் என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் நைஸாக உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. ஸோ ஜிம்மின் ரூம் பக்கத்தில் உங்கள் ரூம். ஸோ நீங்கள் போகிறீங்க. ஸ்டார்ட் பண்ணு, எதுனா ஒன்று பண்ணுடா. போ நீங்கள் என்ன அடி இப்படி இருக்க? ஐயோ பார்க்கவே இன்னும் ஒரு மாதிரி பண்ணுறி. பேசு எதுனா பேசு, டக்குன்னு பேசு. ஐயோ சூப்பராக ரெடி, சிரிக்காதரா இரம மாட பேசித்தால. ஏடி இப்படி இருக்க? ஐயோ என்னடி கண்ணுது? ஐயோ அம்மு வேற லெவல்டி. ஒரே ஒரு தடவை பண்ணிக்கிறேன்டி, ஒரே ஒரு தடவை. சிரிக்காத. ஸோ ஜிம்மின் காதில் இதெல்லாம் விழுது. ஒரு மாதிரி வியாடாக பார்த்துட்டு வெளியே வரான். அது வயன் அம்மு கொது தரடி. அப்போ நீங்கள் 2 பேரும் சும்மா லைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்க மாதிரி சும்மா ஒரு ஆக்டிங் மாதிரி போட்டுட்ருக்கீங்க. அப்படி ஒரு மாதிரி கசாமசா பண்ணிகிட்ருக்க மாதிரி. அவன் கது தரோடனே உங்களுக்கு ஒரு மாதிரி அப்படி பயப்படுற மாதிரி நடிக்கிறீங்க. ஐயோ மாமா பார்த்துட்டாரா அப்படின்ற மாதிரி. மாமா ஐயோ மாமா அது ஒன்றும் இல்லை மாமா அது. ஐயோ மாமா. ஜிமின் இப்போ எதுக்கு கதவு திறந்தீங்க? நாங்கள் 2 பேரும் ரொமான்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்கோம், கதவு மூடிட்டு போங்க. ஊத்தாத, நீ ஏன்ட்ட சொல்கிற? வெளியே வாடினேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்க வெளியே தள்ளி கதவு சாத்திட்டு அவன் உள்ளவங்க கூட இருக்கான். என்னடி நினச்சிட்ருக்க? நான் நினச்சிட்ருக்க திமிரா? மாமா எனக்கு என்ன திமிரு? நீங்கள் என்ன இப்படி பேசிகிட்ருக்கீங்க? இருக்காதுடி. இல்லை உனக்கு அறிவில்லை? எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு அவங்க கூட எப்படி இருக்க? நீங்கள் லவ் பண்ணுன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நானாச்சு அவங்களுக்காச்சு. கேவலமாக இருக்குடி, கேவலமாக இருக்கு. இங்கே பாரு ஃபைன், அவங்க டென்ஷன் ஏற்றுறாம என்ன நீ? எதுக்கு உங்களை டென்ஷன் ஆகுது? நான் என்ன உங்கள் மனசில் இருக்கேன்னா இல்லை நீங்கள் தான் என்ன லவ் பண்ணுறீங்களா? இல்லைல்ல. மொத்தம் போயிட்டு மரியாதையோ என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காத. இனிமேட்டு பேசவே பேசாதடி. மாமா நின்ன மாமா டாடி என்ன வேணும்? நடி வேணும். இப்போ எதுக்கு கிட்ட வர? நடி என்ன வேணும்? அவங்க கூட கட்டு பிடிச்சி நல்லா ஜல்சா பண்ணிட்டு இருந்தேன்ல, அவங்ககிட்டயே போய் படு போ. மாமா இப்போ எதுக்கு உனக்கு கோவம் வருது? சொல்லு மாமா, இப்போ எதுக்கு கோவப்படுற? அப்போ உனக்கும் என் மேலே லவ் இருக்குது தானே? இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன், என்ன பிரச்சனை உனக்கு? நானும் வீட்டில் வெட்டியாக தான் இருக்கேன், நீயும் வெட்டியாக தான் இருக்க. வானாண்டி டென்ஷன் ஏதாத. மாமா யார் மாமா டென்ஷன் ஏற்றுறா? நான் டென்ஷன் ஏற்றுறேனா? போ மாமா, நீ கண்ணை பார்த்து சொல்லு என்ன லவ் பண்ணலன்ட்டு. என்ன மாமா
விளாட்றியா? ஏய் மரியாதை கொய்யறே. நீ பாரு மாமா. ஏய் நீ பாரு, நான் லவ் எல்லாம் பண்ணல. வீட்டில் அவங்க கூட உட்காந்து கூத்தடிச்சிட்ருக்கியே, அதனால வந்தேன். ஓ நம்பிட்டேன் மாமா, நம்பிட்டேன். அப்போ நீ நான் லவ் பண்ணல அப்படி தானே? இது பாரு மாமா. அம்மாக்கு என்ன பாரு மாமா. அப்படியே அம்மாவோட கண்ணை பார்ப்பான். அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுவான். அதே பார்த்துட்டே இருப்பான். மேலே பனித்துளி அலை பாயும் ஒரு கிளி, மரம் தேடும் மழைத்துளி, இவதானே வலி, இமை இரண்டும் தனித்தனி, உறக்கங்கள் உரைப்பனி, எதற்காக தடை? மாமா மாமா என்ன கம்மனடி, கம்மனர் ஃபீல் மட்டும் பண்ண. அது மாமா யாடி பிரச்சனை? லெட் மீ ஃபீல் யூ டே. கிட்ட வா. இல்லை வாடி அப்படி சொல்லி கிட்ட எடுத்து கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ ஒரு மாதிரி ஐஸும் பற்றிக்கிச்சதுனால கொஞ்சம் இச்சீச் ஆகிட்டுருக்கு. ஸோ கிஸ் பண்ணிகிட்டே நீங்கள் என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க, உங்களோட மூஞ்சி எப்படிலாம் போகுது அப்படி சொல்லிட்டு அழகாக மூஞ்சியை பார்த்துட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் திறந்து பார்க்கும்போது அவன் கண்ணை க்ளோஸ் பண்ணி கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அது மாமா போதும். கம்மனே ரெடி. ரொமான்ஸ் கூட ஒழுங்காக பண்ண விட மாட்டியா? அது கை அது நான் தாண்டி உனக்கு பிரச்சனை. இதெல்லாம் புலம்பிட்டே இருப்பியாடி? இல்லை ஒன்றும் இல்லை. ஸோ இப்படி கொஞ்ச நேரம் கேஸ் போகும். நல்லா ஒரு ஆளுக்கு நல்லா கிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் ஹைப் ஆகும். ஸோ டக்குன்ட்டு அவங்களோட மேலே இருக்க கோட்டு ஸோ அதெல்லாம் வந்து கழட்டி கீழே போடுவாங்க. மாமா அது கம்மி ரெடி, கத்தாத. நீ எதுவும் கத்துறது எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, கத்தாத. போதும். ஸோ இப்படியே ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு உங்கள் அம்மா வருவாங்களா, அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு வர்றாங்க கதவை. அம்மா அக்கா அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படி பேந்து முடிச்சுட்டு உட்காந்துட்ருக்குங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஓடி போயிட்டு பாத்ரூமில் பூந்துக்கிறீங்க. ஸோ நம்ம ஜிம்மின் மண்டே சுரிச்சிட்டு உட்காந்துட்ருக்கான். என்ன பேசுறதுனே தெரியல அவனுக்கு. ஜிம்மன் என்னடா பண்ணிகிட்ருக்க? அக்கா நான் சொல்கிறேன், அது என்னடா பண்ணிகிட்ருக்க என் பொண்ணு? என்னடா பண்ணிகிட்ருக்க? வலியுதுடி, அடிக்காதடி
அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மாவை பிடிச்சி தடுத்துட்ருக்காரு. ஏய் அடி உனக்கு பிரச்சனை, இப்படி அடிப்பேன், இப்போ என்ன பண்ண நீ வலியுதுடி, இங்கே பாரு மரியாதை போட்டு கல்யாணம் பண்ணி வை, உன் பொண்ணை தான் லவ் பண்ணுறேன், நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அவள் தான் என் பொண்டாட்டி, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஐயோ இத்தனை நாளாக ஓடுது இது, இத்தனை நாளாக ஓடுது, நேற்றுலேருந்து இருந்தா படுப்பாவி என்னடா என்ன நீதிடி எதுக்கு அடிகிற, மூடிடுவதாங்க அவன் பொண்ணை கல்யாணம் பண்ணுவியே சொல்லிட்டேன். ஏய் அதெல்லாம் முடியாது என்னால், என் பொண்ணெல்லாம் உனக்கு கல்யாணம் பண்ணி தர மாட்டேன்டா. இவன் கொடுக்கலனா மட்டும் எனக்கு தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ண தெரியாது பாரு, போடி அட்டம் ஒன்றை. அப்போ கரெக்டாக ஜங்குக்கு உங்கள் வீட்டுக்கு கேள்வியை கூட்டிகிட்டு வருவான். பாட்டி பார்த்து வா பாட்டி, என்னடா சண்டே இங்கே, என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை பாட்டி அப்படி சொல்லிட்டு எல்லா விஷயமும் பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க. நல்ல விஷயந்தான், சீக்கிரமாக சட்டை போட்டுன்னு கல்யாணத்தை முடிக்க வேண்டியது தானே, நானும் போய் சேருவேன்ல பார்த்துட்டு. பாட்டி என்ன பேசுகிற நீ, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு ஒய்யனுக்கும் சிம்முக்கும் கல்யாணம் நடக்கணும், சீக்கிரம் அதை பண்ணி வைங்க, எனக்கு நடந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ வீட்டில் பெரியவங்களை தடுத்து வேறு எதுவுமே பேச முடியல. ஸோ நீங்கள் வெளியில் வரீங்க, உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு என்ன இது, மாமா வேணா அடிக்காத, மாமாக்கெல்லாம் எதுவும் தெரியாது, நான் தான் லவ் பண்ண டார்ச்சர் பண்ணேன், கல்யாணம் பண்ணுவேம்மா ப்ளீஸ்மா, ஏம்மா இப்படி பண்ணுற, உன் தம்பி தானே, எவனுக்கும் கொடுத்துட்டு என் வாழ்க்கை நாசமாக போகிறது, உன் தம்பியை கொடுத்துட்டு நான் சந்தோஷமாக வாழ்றது பார்க்கலாம்ல, ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிரிங்க. ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக அவங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்படியே வீட்டில் பரப்பரப்பாக கல்யாணம் வேலை போகும். ஸோ 1 மந்த்துக்கு அப்புறம் இன்றைக்கி அந்த மேரேஜ். ஸோ சீக்கிரம் முன்னாடியாவது பொண்ணை கூட்டிகிட்டு வாங்கோ அப்படி சொல்லிட்டு ஐயர் சொல்கிறாரு. ஸோ மாப்பிள்ளை ஆல்ரெடி ரெடியாக உட்காந்துருக்கான். ஸோ அம்மு வந்தோடனே உட்கார்றா. ஸோ 2 பேருக்கும் ஒரு மாதிரி ஹாப்பி எமோஷ்னல் சொல்கிறத விட அவளுக்கு ஜாலியாக இருக்குது. ஸோ நம்ம ஜிம் கையில் தாள் எடுத்து கொடுக்குறாங்க. கட்டுங்க அப்படின்னு உடனே கட்டுறான் அவன். ஸோ எல்லோரும் ப்ளஸ் பண்ணிவிட்டு நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ மேரேஜ்லாம் முடிஞ்சு இப்போ வீட்டுக்கு நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. எனக்கு இந்த சாரியே பிடிக்கல, என்னதான் இது, எங்கே சொல்வதுன்னே தெரியல, எனக்கு சுத்தமாக பிடிக்கல அண்ணி, பாரு பையன் அப்பெல்லாம் சொல்லக்கூடாது, போட்டுக்கோ இதெல்லாம் நல்லாயிருக்கும். என்னது நீ எப்போவுமே ஒரு ஃபேண்ட் ஷர்ட் போட்டு தெரிஞ்சால் போதுமா, இதெல்லாம் எப்போ போட்டு பழகுவேன், கல்யாணம் ஆகிடுச்சு, இனிமேல் சேரீலாம் கற்றுக்கணும் புரியுதா, சரி கற்றுக்குறேன் அப்படி சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் தலையில் அவ்வளோ பூ வலிக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ இங்கே ஜிம்மின் வெளியில் சோஃபாவில் அப்படியே ஒரு மாதிரி ஒரு புச்சிட்டிக்காக உட்காந்துருக்கான். ஐயோ மாமா என்ன ஒரு மாதிரி உட்காந்துருக்கேன், நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். டி அயன் கம்முனீர் என்ன, இங்கே பாரு மாமா, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், நீயும் ஒரு வாரமாக சரியில்லை, கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் 2 பேரும் ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேனே, சி அதெல்லாம் இல்லைடா. ஸோ வேறு யாரும் இல்லை, உங்களோட சித்தப்பா பையன், உங்களோட தம்பி, ஸோ அவனுக்கும் மாமா தான் வேணும். ஐயோ மாமா இங்கே பாரு, என் அக்காவை எதுனா இடகுணமாக பண்ண ஒன்று கொண்டு போட்டுருவேன். காலேஜ் போகிறல்ல, படிக்கிற வேலை வைப்போம். மாமா இப்படி அடிப்பேன், வலிக்குது, யோ போயா அப்படி சொல்லிட்டு போயிடுறான் அவன். நீங்கள் போதும்மா தலை வலிக்குதுமா, புடிடி, பால் சுமேத்தாவை கையில் கொடு, குழி எடுத்து கொடு, புரியுது அப்படி புடி, போதுமா போகுவா, இரு ஐயோ ஒரு மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு திருப்பி உங்கள் கையில் வாங்கின சொம்பெல்லாம் வாங்கி வச்சுட்டு, ஸோ இப்போ கதவு ஆல்ரெடி வெளியில் வர்றதுக்காண்டி திறந்து விட்ருப்பாங்க. ஸோ அவன் கதவு திறந்துருக்கு இல்லையா, ஸோ அந்த கேப்பில் நீங்கள் திரும்பி வேட்டிருக்கீங்க உள்ள. ஸோ நகைலாம் போட்டுட்டு ஒரு கல்யாண கோணத்தில் ஒரு க்யூட்டாக இருக்கும்ல பார்க்குறதுக்கு. ஐயோ என்னோட அம்மாவா அது,
இப்படி இருக்கா? அழகிடி நீ. ப்ரோ, இன்னைக்கு நீங்கள் அவளை பற்றி சாப்பிட்ருவீங்களா? ஹே, நான் தான் ஜங்குக்கு. டே, இனிமேல் நீ என் லைஃப்பில் வருவேன், கொத்தனா பண்ணிடுவேன், ஓடி போயிடு. ஐயோ வேணாம் அப்படி சொல்லிட்டு அவன் மெயின் பார்ட்டில் கை வச்சுட்டு ஓரமாக போயிடுறான். ஸோ இப்படியே நம்ம அந்த ஜிம்மில் ரூம் காமிச்சிட்டு அம்மா பின்னாடி கூப்பிட்டு வராங்க. ஸோ போயிட்டு ரூமில் உட்காண்ட்ருக்கா. அவளுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐயோ என்ன பண்ணுறது? மாமா மாமா டேடி உள்ளே வா. வரேன். ஸோ உள்ளே போனோடனே டக்குன்னு காலில் உள்ள போகிறீங்க. ஏய் இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, இன்ஜினில் பழக்கூடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஓரமாக வச்சுட்டு உங்களை பிடிச்சி உட்கார வைக்கிறான். என்ன நினச்சதை சாதிச்சிட்டலடி. பின்ன நீ ஏன் மாமா என்னை விட்டு நீ எங்கே போவ? நீ எப்போவுமே எனக்கு தான். சரி கல்யாணம் ஆயிடுச்சு, அப்படி ஒன்று ஃபுல்லாக எனக்கு கொடுத்தேன்னு வச்சுக்கேன், ஒன்று விட்டு மாமா எங்கேயுமே போக மாட்டேன், உங்கள் கூடவே இருப்பேனா? பண்ணலாமா? ஆரம்பிக்கலாமா? அது மாமா அது ஆரம்பிக்கலாமான்னு கேட்டேன். இஷ்டம். இஷ்டம் மாமா. ஸோ அப்படி கிட்ட வந்து லைட்டாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவான். ஏய் பயமாக இருந்தால் சொல்லுடி, நிறைய என்ன. இப்போ எதுக்கு நீ சிரிக்கிற? இல்லை அது எனக்கு தெரியல மாமா, ஆனால் சிரிப்பாக ஜாலியாக இருக்குது உங்க கூட இப்படி இருக்கும்போது. இருக்கும்டி இருக்கும், என்ன பண்ண இடத்துல அழுவேன், அது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். கிட்டவா. ஐயோ மாமா அப்படி சொல்லிட்டு கிட்ட எழுத்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இப்படி கொஞ்சம் நேரம் போகுது. ஸோ யூனோ எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இன்செர்ட் பண்ணி அது பாட்டுன்னு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. நீங்கள் கொஞ்சம் அப்படி மூன் பண்ணிவிட்டு அழுதுட்டு அப்படியே இருக்கீங்க. அழிக்குது. ஐயோ உன்னெல்லாம் நம்பவே கூடாது, நீ ராட்சசன். நான் தான் அப்போவே சொன்னலடி வலிக்கும், வலிச்சா சொல்லு, வலிக்கலை அப்படின்னுல. அனுபவி, நல்லா அனுபவி. மாமா வலிக்குது மாமா, நீ ஸ்லோ பண்ணு, மெதுவாக பண்ணு ப்ளீஸ், வலிக்குது. ஏய் இங்கே பாரு, நீ ஸ்டார்டிங்கே இல்லைன்னு சொல்லிட்டேன். எனக்கு இதுக்கு மேலே ஸ்லோ பண்ணால் எனர்ஜி போயிடும்டி. நான் எந்த எனர்ஜியில் போகிறேனோ அதே எனர்ஜியில் தான் போவேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது. மாமா ப்ளீஸ், வலிக்குது மாமா, ப்ளீஸ் வேணாம் மாமா ப்ளீஸ். ஏய் அட்டிங்க ஒன்றா மாமா, ப்ளீஸ் மாமா வேணாம் மாமா ப்ளீஸ் மாமா. ஸோ சொல்ல ஸ்பீடாக பண்ணிகிட்டே இருப்பான் அவன். உங்களால் ஒரு கட்டத்துக்கு மேலே சுத்தமாக முடியாது. ஸோ அப்புறமா நீங்கள் ஒரு அளவுக்கு ப்ரெஷரை ஃபீல் பண்ணிவிட்டு மூன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டுருப்பீங்க. போதும் எவ்வளோ நேரம்? அவ்வளோதான்டி, அவ்வளோதான் போதும். அவ்வளோதான்டி, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவ்வளோதானா? அவ்வளோதான். I love you mama, I love you Tony, I love you so much, love you Tony, love you too. போதும் முடிச்சுக்கலாமா? ஓகேடா, இந்த ஒன் ஷாட் நான் இதோட முடிக்கிறேன். பாப்பா ஹாப்பி பர்த்டே. உனக்கு பிடிச்சிச்சான்னு தெரியல, பட் யா உனக்கே தெரியும், எனக்கு ஜிமெண்ட்டு ஒரு எடுத்தாலே அவனுக்கு ஒரு ஒன் ஷாட்டோட எஃப்எஃப் எனக்கு வந்து ஒரு அளவுக்கு ரொமான்டிக்காக வராது, அது உனக்கே தெரியும். ஸோ நானே இது கஷ்டப்பட்டு பல்லில் கடிச்சிட்டு அந்த மாதிரி எது பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்.
அண்ட் ஓகேடா லவ்லீஸ் உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக. இதை நீங்கள் ஃபீல் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ யா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரீம்ஸ் ஆஃப் சம்திங்ஸ். நான் தான் உங்கள் நிம்மி. டாடா, பை, லவ் யூ. பாப்பா, ஐ லவ் யூ.